Hello all, a very good day to all of you. This is Vilasini from Veranda IAS and friends. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா the Hindu editorial analysis for the date 12th September 2025. So உங்க எல்லாருக்குமே தெரியும் the source that we follow is the Hindu International Edition. And yes, there is also an announcement that has to be made. So starting from this month வந்து பாத்தீங்கன்னா ஒரு exclusive online evening batch for your UPSC preparation launch பண்ண போறோம். So இந்த கான்டெக்ட்ல if you're a working professional, college student இல்ல homemaker and உங்களுக்கு prepare பண்றதுக்கு டைம் அவ்வளவா இல்ல or உங்க day time வந்து is occupied with your work hours, late eveningல we have planned this batch so that you can benefit. So yes, descriptionல இருக்கிற லிங்கை பாருங்க. You will find details of this course and also a number will be given. You can call up and எங்க endல இருந்து an executive will get in touch with you. So yes, make the best out of opportunities like this. So in the context, the topic of discussion for today வந்து பாத்தீங்கன்னா உங்க GS paper 3 environmentல இருந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். So number 1 இந்த டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா we will try understanding a few things. It primarily focuses on vultures, right? So நம்ம vultures பத்தி பேசும்போது நமக்கு நிறைய தெரியும். Number 1, vultures are called as scavengers. ஏன் scavengers? Because they feed on the dead. Vulturesக்கு ஒரு nickname இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா cleaners of the ecosystem. Okay, cleaners of the ecosystem. So let me ask you a question. Worldwide, how many species of vultures are there? தெரிஞ்சா comment sectionல reply பண்ணுங்க. Number 1. Second, இந்தியால வந்து எவ்வளோ ஸ்பீஷீஸ் ஆஃப் வல்ச்சர்ஸ் இருக்கு? ப்ளீஸ் லிஸ்ட் தட் இன் தி கமெண்ட் செக்ஷன் ஆல்சோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வல்ச்சர்ஸ்க்கு இருக்கிற நிக்நேம் வந்து கிளீனர்ஸ் ஆஃப் தி ஈகோசிஸ்டம். ஏன் கிளீனர்ஸ் ஆஃப் தி ஈகோசிஸ்டம்? வல்ச்சர் யூஸ்வலி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அனிமல் இறந்து போயிருச்சு அப்படின்னா வல்ச்சர் வில் கோ ஃபீட் ஆன் தட் அனிமல். ஸோ வல்ச்சர் இந்த அனிமல்ஸை ஃபீட் பண்ணும்போது இட் இஸ் ஹெல்பிங் டு கெட் ரிட் ஆஃப் டெட் மேட்டர், டெட் கேர்கஸ். ஸோ இதே அனிமல்ஸ் வந்து லேண்டில் டிகம்போஸ் ஆகாமல் அக்யூமுலேட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா திங்க் அபவுட் இட், எவ்வளோ டிசீசஸ் ஸ்ப்ரெட் ஆகலாம், ரைட்? எவ்வளோ டிசீசஸ் ஸ்ப்ரெட் ஆகலாம். அண்ட் இதுவே ஒரு வாட்டர் சோர்ஸை கண்டாமினேட் பண்ணிடுச்சுன்னா இதே வாட்டர் ஒரு வில்லேஜில் இருக்கிற மக்கள் யூஸ் பண்ணும்போது கூட they are prone to numerous amount of water related diseases. So in the context la vultures are playing such a major role. ஒரு environmentல இருக்கிற ஒரு defense mechanism vulture play பண்றாங்க to protect us from negative impacts, diseases, etc. So நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா number 1, when we talk about pandemic preparedness, உங்களுக்கே தெரியும் just now COVID-19 got over. So usually பேண்டமிக்லேருந்து நம்ம எப்படி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும், ஹவு டு வி இம்ப்ரூவ் ஆர் ரெசிலியன்ஸ் டு ஃபேஸிங் பேண்டமிக்ஸ் பெட்டர், இது பற்றி பேசும்போது பீப்புள் ஓன்லி டாக் அபவுட் சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட்ஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ரைட்? ஆல்சோ அபவுட் லேபரேட்டரிஸ், ரைட்? இது பற்றி தான் நம்ம பேசுகிறோம், இம்ப்ரூவிங் நாலேஜ் சிஸ்டம்ஸ். ஆனால் நேச்சரில் இருக்கிற சில இம்பார்ட்டண்ட்டான ஃப்ளோரா அண்ட் ஃபோனாவை நம்ம மறந்துடுறோம். இதே கான்டெக்ட்ல when we talk about pandemic preparedness, we fail to forget the vulture. The vulture வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா nature's most efficient waste manager. இதுதான் vulture. So in the context when we talk about few things about vultures, நிறைய diseases கிட்ட இருந்து vultures have prevented the world from getting prone to such diseases. For example, if we talk about anthrax, clostridium botulinum, rabies, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா have been major ways in which vulture has kept all this in control by feeding on dead carcass. ஸோ என்ன சொல்றாங்கன்னா அப்போ வல்ச்சரோட பாப்புலேஷன் அதிகமாக இருந்துச்சு. பட் ரீசெண்ட் டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா the population has become less and less. 1950s it has declined more than 95%. And major reason வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா is a drug. இந்த ட்ரக் பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா diclofenac. So let me tell you, animals. ஸோ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அக்ரிகல்ச்சரும் பண்றாங்க, அனிமல் ஹஸ்பண்ட்ரியும் பண்றாங்க. So livestock வச்சிருக்கிறவங்க if at all the cattle becomes ill, they administer a drug. இந்த ட்ரக் பேர் தான் வந்து டைக்ளோஃபெனாக். டைக்ளோஃபெனாக்ல இருக்கிற பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அனிமல் இறந்ததுக்கு அப்புறமும் டைக்ளோஃபெனாக் அந்த அனிமலோட உடம்புலே இருக்கும். இட் வில் பர்சிஸ்ட் இன் த பாடி ஆஃப் தி அனிமல். ஸோ யூஸ்வலாக என்ன ஆகும், வல்ச்சர் ஒரு ஸ்கேவெஞ்சர். ஸோ அனிமல் இறந்து போயிடுச்சு. ஸோ வல்ச்சர் வந்து இந்த அனிமலில் இருக்கிற மீட்டை வந்து கன்சியூம் பண்ணும்போது அந்த இறந்து போன அனிமல்ல இருக்கிற
harmful diclofenac will enter into the vulture's body. And இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா it will result in the death of the vulture. So இதே மாதிரி across India ஏகப்பட்ட vultures have died. The population has severely come down only because of diclofenac. ஸோ நிறைய ஸ்பீஷீஸ் நீங்கள் பார்க்கும்போது ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் ஃபார் த டிக்ளைன் இன் பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோஸ்ட்லி ஹேபிட்டாட் லாஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன். ஆனால் வல்ச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் ஃபார் த டிக்ளைன் இன் பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் டைக்ளோஃபெனாக். ஸோ ஹியர் டைக்ளோஃபெனாக் மாதிரி நிறைய ட்ரக்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அசிக்ளோஃபெனாக், இது எல்லாமே ஹேஸ் பீன் needs to be banned. Diclofenac is banned. Many other drugs are also there which need to be banned so that vultures வந்து are not getting majorly affected. So இதை பத்தி இங்க பேசியிருக்காங்க. Next வந்து பாத்தீங்கன்னா vultures also play a major role in the Central Asian flyway. So worldwide நிறைய flyways இருக்கு. Okay, and in the flyways வந்து பாத்தீங்கன்னா it is the migratory routes of different birds. So Central Asian flyway covers a huge portion of Central Asia and other regions, right? Vultures in the flyway la kuda plays a vital role. So yes, in the சுத்தி இருக்கிற இடத்துல இருக்கிற dead carcasses dispose பண்றதா இருக்கட்டும், disease spillover கம்மி பண்றதா இருக்கட்டும், right? And also keeping the surroundings clean ஆ இருக்கட்டும், controlling the spread of zoonotic disease. Zoonotic diseases na என்ன? Diseases which can be spread from animals to humans. Zoonotic diseases கம்மி பண்றதா இருக்கட்டும், இந்த எல்லா ஆங்கிளையும் வந்து பாத்தீங்கன்னா vultures play a vital role. But here வந்து பாத்தீங்கன்னா although vultures இவ்ளோ பெரிய ரோலை play பண்ணாலுமே vulture conservation is primarily underfunded. Okay, so in the context you should remember there are some interesting concepts. For example, there is a concept called as vulture restaurant. Okay, so let me ask you a question. Please reply in the comment section given below. India's first vulture restaurant came up in which state? Please reply in the comment section. Okay, India's first vulture restaurant has been made or created in which state? Either one, please reply in the comment section given below. Number 1. So yes, vulture restaurant oda major idea வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல right carcass which is free of diclofenac will be given to vulture. Carcass na a dead body of an animal. Okay, so diclofenac free ஆ இருக்கிற carcass வந்து we will give it to vultures for them to feed. இதுதான் வந்து vulture restaurant. அதே மாதிரி we also have other things. For example, we have something called as a vulture conservation and breeding center. Pinjore, Haryana la வந்து we have started. Many more places la இருக்கு. Next, we also have something called as vulture safety zones. For example, இந்த சைட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா vulture safety zonesல ஒரு குறிப்பிட்ட ரேடியஸ்க்கு டைக்ளோஃபெனாக் ஓட யூஸ் இருக்காது. Okay, and you're also coming up with a system where vulturesக்கு நெகட்டிவா இருக்கிற நிறைய ட்ரக்ஸை வந்து we will try getting rid of it and eliminating. இதே மாதிரி we also have what is called as a vulture action plan. 2025க்கு ஒரு vulture action plan இருக்கு. இந்த action plan கீழ கூட சில components are there, right? Overall idea வந்து என்ன is to ensure that vulture conservation is effectively taking place. So இந்த contextல இந்தியா வந்து vultures எப்படி protect பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது number 1, vultures ஓட habitats நம்ம monitor பண்ணணும், carcasses dispose பண்ற இடத்தை monitor பண்ணணும், decision support system நம்ம கொண்டு வரணும், a decision support system. And இது வந்து பாத்தீங்கன்னா real time data of wildlife, livestock, carcass எல்லாமே இருக்கணும், right? Subject to certain international regulations. இந்த மாதிரியான information repositories could be useful for us to take vital decisions. அதுவும் important. Third one வந்து பாத்தீங்கன்னா they are also talking about what is called as the One Health initiative. One Health அப்படின்னா the health of the environment, right? Humans and animals are interconnected and interrelated. ஏதாவது ஒரு செக்டர் எஃபெக்ட் ஆனா கூட it is possible for the others to get affected. So in the context it is important for us to always remember that yes, diseases பத்தி பேசும்போதோ zoonotic diseases பத்தி பேசும்போதோ we have to keep in mind One Health initiative. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்துல பாத்தீங்கன்னா distances between humans and animals is becoming less. So here exposure increase ஆகும்போது spread of diseases is also highly possible. So இது எல்லாமே a few things that we can do. Next இதுல என்ன சொல்றாங்க, இந்தியா இதுல என்னெல்லாம் பண்ணலாம்,
நம்பர் ஒன், இந்தியாவில் டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் வல்ச்சர் பாப்புலேஷன்ஸ் இருக்கு. சில எண்டமிக் வெரைட்டிஸ் ஆஃப் வல்ச்சர்ஸ் லைக் ஹிமாலயன் வல்ச்சர் கூட இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்பர் ஒன், we can improve environmental health, vulture health, டைக்ளோஃபினாக்கோட யூஸ், ரைட், ரெசிலியன்ஸ் பண்ணலாம், ஃபண்டிங் இந்த இதில் இன்க்ரீஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் சென்ட்ரல் ஏஷியன் ஃப்ளைவே, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வல்ச்சர், ரைட், ஹிமாலயன் கிரிஃபின் வல்ச்சர், யுரேஷியன் கிரிஃபின், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா we can ensure that some conservation efforts are taken to ensure that இவங்கள இருக்கிற population decline is being addressed. So here number one health strategy இருக்கட்டும், technological interventions இருக்கட்டும், funding இருக்கட்டும், all of this is required to enhance the population of vultures. Okay, so these are few things for us to keep in mind. So in the context yes, உங்க எல்லாருக்குமே தெரியும், every time we approach an editorial, right, we have to remember we have to incorporate what is called as reverse learning. So reverse learning பண்ணும்போது ஒரு எடிட்டோரியல் பத்தி நம்ம பார்க்கும்போது நம்பர் ஒன், ரைட், நம்மளுக்கு வந்து இது எந்த சப்ஜெக்ட்ல இருந்து தெரியணும். ஸோ இந்த கான்டெக்ட்ல இந்த எடிட்டோரியல் இஸ் ஃப்ரம் என்வாயன்மெண்ட். இப்போ என்வாயன்மெண்ட் கீழே ஸ்பெசிஃபிக்லி என்ன சப் ஹெட்டிங் கீழே வருது? நம்பர் ஒன், த யூனிட் இஸ் பயோடைவர்சிட்டி. Biodiversity கீழே what are we specifically talking about? We are talking about species in news. So ஒரு species பத்தி படிக்கும் போது என்னென்ன ஆங்கிள் இதை படிக்கணும்? நம்பர் ஒன், இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இந்த ஸ்பீஷீஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? ஓகே, தென் நம்பர் டூ, இதோட ஜியாகிரபிக்கல் லொகேஷன், ரைட். நம்பர் த்ரீ, இந்த ஸ்பீஷீஸ் ஃபேஸ் பண்ற த்ரெட்ஸ். அண்ட் எஸ், நம்பர் ஃபோர், இதோட கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ். ஃபார் எக்ஸாம்பிள் IUCN ரெட் லிஸ்டா இருக்கட்டும், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டா இருக்கட்டும், சைட்ஸா இருக்கட்டும், வாட் இஸ் தி கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ்? இந்த ஆங்கிள் தான் we will be covering every species, right? So this is how we reverse learn. இப்போ இந்த எடிட்டோரியல் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் படிக்கிறதுலே we have some concerns, right? So how do we decode it வந்து பாத்தீங்கன்னா, we have what is called as the code approach. So code பத்தி பேசும்போது C stands for context, O வந்து பாத்தீங்கன்னா stands for opinion, D வந்து பாத்தீங்கன்னா stands for data, and E வந்து பாத்தீங்கன்னா stands for your editorial takeaways. So in the context of what I want to tell you is, எல்லா editorialக்குமே COD தான் வரணும்னு அவசியம் இல்லை. சில editorialக்கு CDE இருக்கலாம், சிலதுக்கு COE இருக்கலாம், it varies. So in the context of when we see, context வந்து நமக்கு clear-ஆ தெரியும். vultures வந்து disease spillover கம்மி பண்ண முடியுமா? vulture population decline ஆனா what are the ramifications? So here வந்து பாத்தீங்கன்னா opinion பத்தி பேசும்போது the author is saying, simple, first line பாருங்க, பேண்டமிக் ப்ரிப்பேர்ட்னஸ் பத்தி பேசும்போது நம்ம டெக்னிக்கல் சொல்யூஷன்ஸ் தான் யோசிக்கிறோம், ஆனா நேச்சர்ல இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்டான கிரீச்சர் பத்தி நம்ம மிஸ் பண்ணிடுறோமே, அதுதான் ஒப்பீனியன். ஓகே, டாக்கிங் அபவுட் டேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் டேட்டா 1990s வந்து பாத்தீங்கன்னா வல்ச்சரோட பாப்புலேஷன் ஹஸ் டிக்ளைன்ட் மோர் தென் 95% டியூ டு டைக்ளோஃபினாக் யூஸ். இது ஒரு டேட்டா, ரைட். அண்ட் டேக்அவேஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ், வல்ச்சர்ஸ் அண்ட் பேண்டமிக்ஸோட கோரிலேஷன், ரைட். இந்தியா வந்து வல்ச்சரை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம், அண்ட் வாட் ஷுட் பி தி ஐடியல் வே ஃபார்வர்ட். ஸோ இந்த கான்டெக்ட்ல லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஃபியூ திங்ஸ். நம்பர் ஒன், வல்ச்சர்ஸ் ஆர் லைக், இவங்க என்ன பண்றாங்க, தே ஆர் ஹெல்பிங் இன் அட்ரெஸிங் தி இஷ்யூ ஆஃப் டிசீஸ் ஸ்பில் ஓவர். நெக்ஸ்ட், வல்ச்சர் அண்ட் இக்கலாஜிக்கல் அண்ட் பப்ளிக் ஹெல்த் லிங்க் பத்தி பேசும்போது நம்பர் ஒன், வல்ச்சரோட பாப்புலேஷன் கம்மி ஆனாலே ஜூனாட்டிக் டிசீசஸ் அண்ட் டிசீசஸ் ஃபார் விச் கேன் ரிஸ்க் ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். And in the context, they are pointing out a drug called as diclofenac. In the diclofenac வந்து பாத்தீங்கன்னா, it is responsible for a massive decline in vulture population. So here, vulture population கம்மி ஆக animal carcasses increase ஆக தேவைப்படுற vultures to consume on the animal carcass will come down. So in the context, vultures வந்து animal carcass dispose பண்ண help பண்ணலனா இந்த animal bodies will rot, ரைட். நிறைய டாக்ஸா இருக்கட்டும், மற்ற அனிமல்ஸா இருக்கட்டும், இதுல ஃபீட் பண்ணும்போது சில இன்ஃபெக்ஷியஸ் வைரஸ், சில அதர் டைப்ஸ் ஆஃப் பேத்தோஜன்ஸ் ஹோஸ்ட் அனிமலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த கான்டெக்ட்ல தான் ஒரு புது பேண்டமிக்கும் அன்லீஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. These are all the ramifications which can happen if nature's scavengers decline. Okay, so in the context, yes, like they always say, prevention is better than cure. ஒரு பேண்டமிக் நடக்கும் போது தான் நம்ம அந்த பேண்டமிக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்காம பேண்டமிக் நடக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரிவென்டிவ் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் டு அட்ரஸ் இட் இன் அ பெட்டர் வே. ஸோ இந்த கான்டெக்ட்ல நம்மளுக்கே தெரியும், நேச்சர் பொறுத்த வரைக்கும் வல்ச்சர் இஸ் பிளேயிங் அ வைட்டல் ரோல், ரைட். ஸோ ஒரு பேண்டமிக் ஆனதுக்கு அப்புறம் தான் we should not think it is important for us to conserve vultures, but now itself we should take efforts to ensure that
vulture conservation is taking place adequately. So in the context vulture conservation பத்தி focus பண்ணணும், cost effective methods, investment, funding எல்லாமே நம்ம improve பண்ணணும். So ultimately vulture population strengthen ஆனாலே diseases and disease spillover கம்மி ஆறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு, right? இது எல்லாமே பாயிண்ட் பண்ணிருக்காங்க. In the context we should also remember the concept of what is called as one health. Like I said, animal, human, environmental health are interconnected and interrelated. ஏதாவது ஒன்று affect ஆனா கூட it is possible for the others to get affected, right? So here talking about takeaways, we also said decision support system இருக்கணும், early warning system இருக்கணும், best practices share பண்ணணும், capacity building programs improve பண்ணணும், funding improve பண்ணணும். So here vulture role வந்து ecological மட்டும் கிடையாது, it is also symbolic, because here vultures are conserve பண்ணா indirectly human, animal and environmental health can also get improved. So overall இதுதான் வந்து crux of the discussion that we have been talking about. So in the context read about vultures, project vulture, vulture action plan, diclofenac, etc. I hope the discussion was useful. Thank you. Veranda IAS, where your dream becomes reality.